வணக்கம், நான் டாக்டர் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி, அதாவது கருமுட்டை வளர்ச்சி ஸ்கேன் வந்து எப்படி பண்ணுறாங்க, அது எதுக்காகவெல்லாம் அது உபயோகப்படுது அப்படிங்கிறத இந்த நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நிறைய பெண்கள் வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி அட்டன் பண்ணுறவங்க கேட்குறது என்னென்னா, எதுக்காக டாக்டர் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நம்ம ஸ்கேன் பார்க்க வர சொல்கிறீங்க, வெஜினல் ஸ்கேன் பார்க்குறீங்க அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ நார்மலாக வந்து இந்த பெண்களில் ஓவுலேஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அதாவது அவங்களுடைய கருமுட்டை தூரமான 2வது நாள்லேருந்து வளர ஆரம்பித்து ஒரு 10லிருந்து 12வது நாளில் அந்த கருமுட்டை வெடித்து வெளியாகும். அதுதான் வந்து நம்ம ஓவுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை மானிட்டர் பண்ணுறது, அது எப்படி அந்த கருமுட்டை வளர்ந்து வருது, எப்படி மெச்சூர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம டீட்டெயிலாக ஆக்சுவலாக ஆரம்பத்திலே ஒரு வீடியோ வந்து ஓவுலேஷன்னா எப்படி, அது எப்படி வந்து நார்மலாக நம்ம டாக்டர்கிட்ட வராமல் வீட்டிலேயே நீங்கள் எப்படி வந்து ஓவுலேஷன் நடக்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பெண் வந்து பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சினைப்பையில் நிறைய கருமுட்டைகள் வந்து இருக்கும். ஆனால் எப்போ வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த டைமில் தான் வந்து அந்த கருமுட்டைகள்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வர்றப்ப ஒரு 2 சினை பையிலையுமே வந்து நிறைய கருமுட்டைகள் வந்து ரெக்ரூட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது உருவாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒரு சைக்கிளில் வந்து அவ்வளோ கருமுட்டைகள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 சினைப்பையிலையும் சேர்ந்து ஒரு 10 கருமுட்டைகள் அந்த மாதிரி உருவாகுதுன்னா அதிலிருந்து ஒரே ஒரு கருமுட்டை மட்டும்தான் வந்து பெருசாக வளரும். அதுதான் வந்து டாமினன்ட் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டாமினன்ட் ஃபாலிக்கல் தான் ரப்சர் ஆகி கருமுட்டையிலிருந்து வெளியே வரும். அதுதான் வந்து ஓவுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த ஓவுலேஷன் ஆனது கருமுட்டை விந்துவோடு சேர்றப்ப குழந்தையாக உருவாகி கருத்தரிக்கிறாங்க. அப்போ மற்ற கருமுட்டைகள்லாம் என்னாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ ஒரு கருமுட்டை வந்து டாமினண்ட்டாக வளருதோ அப்போவே வந்து மற்ற கருமுட்டைகள்லாம் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே அழிஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து ரெகுலராக எல்லாருக்கும் அவங்களுடைய மாதவிடாயில் நடக்கிறது. இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு கப்பல் வந்து அவங்களே ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் வந்து நார்மலாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பீரியட்ஸ் வந்து ரெகுலராக தான் இருக்குது, ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்குது, அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அவங்க நார்மலாகவே இந்த ஓவுலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் பார்த்து அவங்க ட்ரை பண்ணியும் கன்சீவ் ஆக முடியலைன்னா அடுத்து உங்கள் டாக்டர்கிட்ட கைனகாலஜிஸ்ட்டை போகிறப்ப இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க.